ஹாய் பிரபு, ஹாய் ரேவந்த். ஹலோ ஹாய் ஹலோ ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று என்னால் வர முடியல. ஸோ கிஷோரை நீங்களும் பிரசாத்தும் பண்ணியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு வீடியோ, பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் வேலிட் பாயிண்ட்ஸ் பிரபு பேசினது எனக்கு ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவாக தெரிஞ்சுது. வீடியோ ஆக்சுவலி ஒரு 4 o'clock என்னமோ பார்த்தேன்னு நினைக்கிறேன் காலையில். நான் வந்து இதெல்லாம் எனக்கு பதில் சொல்லணும்னு பிரசாத் பேசுகிறப்போ தோணுனதெல்லாம் நீங்கள் பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ. அண்ட் இந்தியாவுக்கு ஒரு என்ன சொல்றது, நான் கன்வின்சிங் வின்னு சொல்ல மாட்டேன், நமக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு லேர்னிங்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு குரூப் ஸ்டேஜஸா இருந்திருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ பட் இந்தியா குவாலிஃபை ஆயிருக்காங்க அந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் டீமா. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் இந்தியா. அண்ட் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான். ரேவந்த் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு போல. கேஷுவலாவே போகலாம். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன வீடியோன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது என்னன்னா, எல்லா டீம்லயும் ஐ மீன் எல்லா குரூப்ல இருந்தும் ஒரு டீம் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு ஸ்லாட் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கு தான் காம்படிஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது எந்த டீம் குவாலிஃபை ஆவாங்க, எந்த டீம் வந்து குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு மார்னிங் வந்து திருப்பியும் நியூசிலாந்து வந்து ஒரு மேட்ச் கோட்டை விட்டுருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட. எனக்கு என்னமோ நியூசிலாண்டோட டோர்னமெண்ட் முடிய போகுது அப்படின்னு தான் தோணுது. அவங்க குரூப் ஸ்டேஜஸ்க்கு வர போறாங்கன்னு, சாரி சூப்பர் எயிட்ஸ்க்கு வர போறாங்கன்னு தோணலை எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மேட்சை கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம இது சூப்பர் எயிட் எப்படி போகுதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து ஒரு சில ஸ்லைட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ வியூவர்ஸ்க்கு இன்னும் கன்வின்சிங்கா தெரியுற மாதிரி எப்படி இருக்க போகுது, எப்படி பிக்சர்ஸ் இருக்க போகுது, அண்ட் யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆக போறாங்க, பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்க நிலைமை வச்சு யாருக்கு ஹை சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷ் இன்னைக்கு வந்து இவங்க வின் பண்ணியிருந்தாங்க, வெஸ்ட் இண்டீஸ் வந்து நியூசிலாந்து கிட்ட. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அந்த மேட்சை பத்தி உங்களோட தாட்ஸ் பிரபு, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதான் ப்ரோ, ஆக்சுவலா வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு இந்த மேட்ச் ஜெயிக்கல ப்ரோ. நியூசிலாந்து வந்துட்டு அவங்களை ஜெயிக்க வச்சாங்க. ஏன்னா எனக்கு ஏன்னு தெரியல, கேன் வில்லியம்சன் ஒரு நல்ல கேப்டன், ஒரு ஃபென்டாஸ்டிக் கேப்டன். அவர் வந்துட்டு கண்டிப்பா அவரை தோனி, ஜார்ஜ் பெய்லி மாதிரி கேப்டன்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் எனக்கு புரியவே இல்லை. காலையில டக்குன்னு மேட்சை போட்டு பார்த்தா 112-9 இருந்தது வெஸ்ட் இண்டீஸ்க்கு. என்ன இவ்வளவுதான் அடிச்சிருக்காங்க. ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஷீட் டேங்கரா தான் விளையாண்டுட்டு இருந்தாரு. 19வது ஒரு டேரில் மிச்சலுக்கும் கடைசி ஒரு மிச்சல் சாண்ட்னருக்கும் கொடுத்தாரு. நான் எதனால ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா நான் மேட்சே பார்க்கல. ஆக்சுவலா நான் போட்டதே அந்த 19வது தான் டேரில் மிச்சல் போட்டாரு. சரி, ஓகே, நல்லா போடுவார் போல, போட்டிருக்காரு போல, ஒரு 3 ஓவர் 2 ஓவர் போட்டு நல்லா போட்டிருப்பாரு போலன்னு பார்த்தா அந்த ஓவர் தான் ஃபர்ஸ்ட் ஓவர். அந்த ஓவர்ல 19 ரன், 18 overs 112 for 9. At the end of the 20 overs ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்டு ஒரு 67 ஒரு பிளிட்ஸ் கிரீக் பண்ணி விட்டாரு. விக்கெட் இல்ல, அவர் மட்டும் தனியா என்ன அடிச்சிருக்காரு. அண்ட் நம்ம ஆக்சுவலா நியூசிலாண்ட வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு சரியில்லை, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபார்மேஷனே இல்லை அவங்க பேட்டிங்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்சை பத்தி என்னால பெருசா ஏன்னா நியூசிலாந்து வந்துட்டு ஒரு குவாலிட்டி டீம் நம்ம பார்த்துருக்கோம் ஓவர் தி இயர்ஸ். வந்துட்டு ஒரு செமிஃபைனல், ஃபைனலிஸ்ட் அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளையாடுற ஒரு டீம். பட் ஏதோ ரொம்ப ஒரு ஈஸியா ஏதோ கிவ் அப் பண்ணிட்டு போன மாதிரி இருந்தது. எனக்கு இன்னும் புரியல எதுக்கு கடைசி ஓவர். ஏன்னா நீங்க வந்துட்டு இந்த நியூயார்க் அந்த பிட்ச்ல வந்துட்டு நீங்க டேரில் மிச்சலுக்கும் சாண்ட்னருக்கும் கடைசி ஓவர் கொடுத்தீங்கன்னா நான் ஒத்துப்பேன் கண்டிப்பா, ஓகே ஃபைன், கண்டிஷன்ஸ் கரெக்டா இருக்கும், ஆப்டா இருக்கணும். பட் கயானால ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அது சும்மாவே பொட்டி கிரவுண்ட் அது. அதுல வந்துட்டு ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்டு கேட்கவே வேணாம். வெஸ்ட் இண்டீஸ்ல 11 பேரும் பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அந்த தப்பு பண்ணாரு கேன் வில்லியம்சன் தெரியல. அண்ட் கேன் வில்லியம்சனுமே அவரோட ஃபார்மே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப போரா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்சும் வந்துட்டு ஒரு 1 run தான் அடிச்சாரு. இந்த மேட்சும் ஆக்சுவலி கம்மியா தான் அடிச்சிருக்காரு. அண்ட் அவங்க ஓப்பனிங் ஃபயர் ஆகவே இல்லை. ஓப்பனிங் வந்துட்டு ஃபின்னாலன் அண்ட் டெவான் கான்வே. ஃபின்னாலன் தான் ஆக்சுவலா அந்த ஒரு பிளிட்ஸ் கிரீக்கா ஆடுவாரு, செம்மையா ஆடுவாரு. அவரும் வந்துட்டு அவருக்கும் பேட்லயே மாட்டல. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்கா கிரெடிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு அரௌண்ட் 145 146 தான் டார்கெட். ஸோ அந்த 146 வந்துட்டு அந்த சின்ன கிரவுண்ட்ல டிஃபெண்ட் பண்ணது பெரிய விஷயம் தான். இவங்க 136 தான் அடிச்சாங்க. யாரும் வந்துட்டு அந்த ஒரு ஷீட் டேங்கர் ரோலும் ஆடல, கடைசியில இது பண்ணி கன்வெர்ட் பண்றதும் ஆடல. ஸோ மேபி நியூசிலாண்டுக்கு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குரூப்ல வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இன்னொரு டீம் யாருன்னா கண்டிப்பா ஆப்கானிஸ்தானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி ஃபர்தரா அடுத்து பேசலாம். பட் ஆனா இது வந்துட்டு ஒரு நியூசிலாண்டுக்கு வந்துட்டு ஒரு டிமாரலைசிங் லாஸ் தான் நான் சொல்லுவேன். ஓகே ரேவந்த், உங்க தாட்? இல்ல அதான் ப்ரோ, லைக் ஓவரால் டீம் நியூசிலாண்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கேன் வில்லியம்சனை பத்தி பேசணும்னா, லைக் அவருக்கே வந்து ஒரு ஆஸ் T20 பேட்ஸ்மேனாவே வந்து அவருக்கு IPL ரெக்கார்டா இருக்கட்டும், T20 ரெக்கார்டா இருக்கட்டும், ஸோ லைக் வந்து சுமாரா தான் இருந்திருக்கு. IPL வந்து பாத்தீங்கன்னா ஒரு IPL வந்து வேர்ல்ட் கப் முன்னாடி அவர் வந்து அடிபட்டு போனாரு.
ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்ச் பிடிக்க போகும்போது ஸோ அதுல இருந்து இல்ல லைக் அதுக்கு முன்னாடில இருந்தே அவரோட ஸ்லோ ரன் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருந்தது அவருக்கு. அஸ் பேட்ஸ்மேனாவே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நிறைய சான்ஸ் கிடைக்கல. ஒரு பேஸ் பிரைஸுக்கு தான் 50 lakhs தான் குஜராத் டைட்டன்ஸ் எடுத்தாங்க. ஸோ அந்த கேப்டன் வந்து அந்த அந்த ஒரு இன்கன்சிஸ்டன்ஸா இருக்கிறது வந்து என்னைக்குமே ஒரு சைடு டிஸ்அட்வான்டேஜ் தான். பிளஸ் நியூசிலாந்து எனக்கு தெரியல ப்ரோ, லைக் நல்ல டீம் தான் அவங்க. ஒரு ஒரு பிளேயரும் தனியா இண்டிவிஜுவலா நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஆனா இது என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு லைக் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல விளையாடுறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. அன்பார்ச்சுனேட்டா இந்த சின்ன சின்ன ரோலுக்குலாம் அவங்க இந்த மாதிரி ஆறாங்க. ஸோ தெரியல ப்ரோ, லைக் நியூசிலாந்துக்கு என்ன அவுட் சைட் சான்ஸ் இருக்கா? எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காங்க அவங்க? அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம். இன்னும் 2 தான் இருக்கு அவங்களுக்கு. அது நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பேசுறப்போ யார் யாருக்கு சான்சஸ் இருக்குன்னு பேசுறப்போ சான்சஸ் பத்தி பேசுவோம். மேட்ச் பத்தி உங்களுக்கு ஏதாவது தாட் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? மேட்ச் பத்தி எனக்கு சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு ஆக்சுவலா நியூசிலாந்து இது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஏன்னு பாத்தீங்கன்னா மிச்சலோட கடைசி ஒரு ஓவர்ல 19 ரன் போயிருக்கு. அண்ட் சாண்ட்னரோட கடைசி ஓவர்ல வந்துட்டு அரௌண்ட் ஒரு 15 ரன்ஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ அந்த 2 ரன்ஸ் தான் காஸ்ட் பண்ணிருக்கே தவிர்த்து அந்த 2ம் இல்லைன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த டீம்ல கிளென் பிலிப்ஸ் நல்லா ஆடி இருக்காரு, 33 பால் 40 அடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு அதர் அண்ட் பேட்ஸ்மேன் சப்போர்ட் இருந்திருந்தா மேபி நியூசிலாந்து ஜெயிச்சிருக்கலாம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நியூசிலாந்து வந்துட்டு லாஸ் ஆனது. ஸோ அவங்க சான்சஸை பத்தி அப்கமிங் பேசுறதுல தெரிய வந்துடும். நான் ஆக்சுவலி வந்து அவங்க எங்க இருந்து மேட்ச் பார்த்தேன்னா நான் ஃபுல்லா பார்க்கல. நானும் நியூசிலாந்து தான் வின் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். 42-5 இருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். அவ்வளவுதான் இவங்க வந்து ஒரு 80-85 சுருட்டிட்டு இவங்க ஒரு 8-10 ஓவர்ல அடிச்சிட போறாங்க. அடிச்சாலும் நல்லா 2 ரேட் வரப்போகுது. ஸோ தட் மேபி வெஸ்ட் இண்டீஸ் கூட மிஸ் அவுட் ஆகலாம் இன்னைக்கு இருக்க நிலைமையை பார்த்தா நான் நினைச்சேன். ஏன்னா ஆப்கானிஸ்தான் ரொம்ப நல்லா தெரியுறாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் மிஸ் அவுட் ஆக போறாங்க போல பாவம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க விடுற மாதிரி தெரியல. செகண்ட் ஹாஃப்ல அந்த மாதிரி புல் பேக் பண்ணாங்க. அண்ட் ஷேன் ரூதர்ஃபோர்டு அவர் வந்து கேகேஆர்ல பெஞ்ச்ல உட்காந்து இந்த பிளேயர் இது கேகேஆரோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அந்த மாதிரி தான் அவருக்கு ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கிடைக்கல. அவர் வந்து இங்க அப்படி அடிக்கிறாரு, பவுலிங் பண்றாரு, ஃபீல்டிங் பண்றாரு. ஸோ எக்ஸ்ட்ராடினரியா வெஸ்ட் இண்டீஸ். அண்ட் டாரன் சமி வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அவரு தான் இப்போ ஆக்சுவலி வந்து டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டா இருக்காரான்னு தெரியல எனக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஸோ ஃபுல் இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு ராமன் பவலோட. ரொம்ப டெஸ்பரேட்டா தெரியுறாங்க. நம்ம கண்டிப்பா இந்த சீசன் இந்த டோர்னமெண்ட் பண்ணியே ஆகணும், ஹோம்ல வேற விளையாடணும், திருப்பியும் நம்ம டீம் என்னன்றதை காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி அவங்க கிட்ட தெரியுற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க லாஸ்ட் 2 ஐசிசி டோர்னமெண்ட்ல குவாலிஃபை ஆகாம குவாலிஃபயர்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் என்னதான் வெஸ்ட் இண்டீஸை பத்தி நம்ம இவ்வளவு சொன்னா கூட நியூசிலாந்து வந்து குரூப் ஸ்டேஜ்ல வெளியே போறது அன்அக்செப்டபிளா இருக்கு. அவங்க இருக்க கேலிபருக்கு, அவங்க ஆடிட்டு இருக்க கிரிக்கெட்டுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் நல்ல பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா என்ன யாருமே டச்ல தெரியல, சுத்தமா ஃபார்ம்ல இல்லாம இருக்க மாதிரி இருக்கு. இந்த டாரன் மிச்சல் நம்ம பார்த்தோம், ரச்சின் ரவீந்திரா பார்த்தோம். அந்த ஐபிஎல் ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இவர் கேன் வில்லியம்சன் ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு. ஸோ அதுவும் அதே மாதிரிதான். டெவன் கான்வே இன்ஜுரியில இருந்து வராரு. அவரும் 1.5 வருஷமா கிரிக்கெட் விளையாடல. ஸோ அது எல்லாமே தெரியுது. டாப் ஆர்டர்ல இருக்க ஒரு 4 பேர் ஒண்ணுமே டச்ல இல்லை அப்படின்னா அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நீஷமும் பிரேக் அப்புறம் வராரு, அவரும் ரெகுலரா ஆடுறது கிடையாது. சவுத்தியும் பிரேக் அப்புறம் வராரு. ஸோ டீமே அப்படிதான் தெரியுது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னமோ நியூசிலாந்து மிஸ் அவுட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ட் டு சே, பட் அதுதான் ஃபேக்ட். வேற வழி இல்லை. ஸோ நம்ம இந்த மேட்சோட இன்னைக்கு இன்னொரு மேட்ச் வந்து நேபாள் வெர்சஸ் பங்களாதேஷ் நடக்குது, நெதர்லாந்து வெர்சஸ் பங்களாதேஷ் நடக்குது. அதுவுமே ஒரு நல்ல மேட்சா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ எல்லா டீம்ல இருந்தும் எல்லா குரூப்ல இருந்தும் ஒரு டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க. குரூப் ஏல இந்தியா ஆயிட்டாங்க, குரூப் பில ஆஸ்திரேலியா ஆயிட்டாங்க, குரூப் சில வெஸ்ட் இண்டீஸ் ஆயிட்டாங்க, குரூப் 4ல சவுத் ஆப்பிரிக்கா ஆயிட்டாங்க. இன்னும் எல்லா டீம்லயும் ஒரு ஸ்பாட் தான் வந்து இருக்கு ஃபில் பண்ண. அதுக்கு எந்தெந்த டீம் காம்படிஷன்ல இருக்காங்க, யார் யார் எலிமினேட் ஆயிருக்காங்க நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாயிண்ட்ஸ் டேபிள நம்ம ஸ்லைடா இன்னைக்கு விஷுவலா காட்ட போறோம். அதை வச்சு ஒரு டிஸ்கஷன் எடுத்துட்டு போகலாம். 1 மினிட். இதான் குரூப் ஏ. குரூப் ஏ பாத்தீங்கன்னா இந்தியா குவாலிஃபை ஆயிட்டாங்க வித் 3-on-3 வின்ஸோட. இன்னும் பாத்தீங்கன்னா இதுல யாருமே இன்னும் எலிமினேட் ஆகல. அதுதான் குரூப் 1ல இருக்க ஒரு பாசிட்டிவ் சைனு. இப்போ குரூப் 1ல பாத்தீங்கன்னா யூஎஸ் இருக்காங்க காம்படிஷன்ல, பாகிஸ்தான் இருக்காங்க, கனடா இருக்காங்க, அயர்லாந்து இருக்காங்க.
ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு நெட் ரன் ரேட் வந்து இன்னுமே பெட்டரா இருக்கு. ஆனா இல்ல நெட் ரன் ரேட் பெட்டரா இருக்கு. நெட் ரன் பெட்டரா இருக்கு, பாயிண்ட்ஸ் தான் கம்மியா இருக்கு. ஆமா, பாயிண்ட் கம்மியா இருக்கு. இப்போ அவங்க சப்போஸ் வந்து அயர்லாந்து கிட்ட வின் பண்ணி யூஎஸ் அயர்லாந்து கிட்ட உதப்பட்டாங்கன்னா யூஎஸோட சான்சஸ் வந்து கம்மியாயிடும். இப்போ அது டூவல் டைம் மேட்ச் தான் ரெண்டு டீமுக்குமே. பாகிஸ்தானும் அயர்லாந்து கிட்ட வின் பண்ணி ஆகணும், யூஎஸும் அயர்லாந்து கிட்ட வின் பண்ணி ஆகணும். யார் வின் பண்றாங்களோ இப்ப ரெண்டு பேரும் வின் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப பாகிஸ்தானுக்கு வந்து எட்ஜ் இருக்கு, ஏன்னா அவங்க நெட் ரன் ரேட் பெட்டரா இருக்காங்கன்றதால. அண்ட் அயர்லாண்டுக்கும் சான்சஸ் இருக்கு கொஞ்சம் பெட்டரா. அவங்க ஆட போற ரெண்டு டீமும் வந்து கண்டென்ஷன்ல இருக்க டீம் தான், யூஎஸ் கிட்டையும் பாகிஸ்தான் கிட்டையும் ஆட போறாங்க. ஸோ அவங்க நல்ல ஸ்கோர் பண்ணி ஒரு 30 ரன்ஸ் 40 ரன்ஸ் மார்ஜின்ல ரெண்டு டீம் கிட்டயும் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ அயர்லாந்து சான்ஸ் அண்ட் கனடா சான்ஸ் ஆர் பிளீக்னு தான் சொல்லணும். யூஎஸ்ல பாகிஸ்தான்ல தான் யாரும் குவாலிஃபை ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். உங்க தாட் பிரபு சொல்லுங்க, அடுத்து ரேவன். ஸோ இந்த குரூப் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா ஒரு மாதிரி இந்தியா வந்துட்டு ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல முடிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க ரன் ரேட்டும் பாத்தீங்கன்னா நல்ல பெட்டரா பிளஸ் 1 பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதனால லாஸ்ட் மேட்சும் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பெரிய இதுவா இருக்காது. அவர் போயிட்டாரோ, வெளில போயிட்டாரோ? இல்ல இல்ல இல்ல, உங்களை மெயின் ஸ்ட்ரீம் எடுத்துட்டு வரமா? ஓகே ஓகே. ஸோ யூஎஸ்ஏ வந்துட்டு இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ அண்ட் பாகிஸ்தான் தான் மோஸ்ட்லி சான்ஸ். எனக்கு தெரிஞ்சு அயர்லாண்ட்லாம் வந்துட்டு 30-40 ரன்ஸ்லாம் இல்லை, நல்ல ஒரு 60-80 ரன்ஸ்ல ஜெயிச்சு தான் வந்துட்டு மேலே வர மாதிரி இருக்கும். ஏன்னா -1ல இருக்காங்க. கனடா அண்ட் அயர்லாண்டுக்கு சான்சஸ் ஆர் டிம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்னமோ லாஸ்ட் அந்த லீக் மேட்ச் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா யூஎஸ்ஏ வந்துட்டு ஆக்சுவலா இவங்க கூட ஒரு மேட்ச் இருக்கு அயர்லாந்து கூட, அண்ட் பாகிஸ்தான் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு அயர்லாண்டோட ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் அண்ட் அயர்லாந்து ஆர் பிளேயிங். ஸோ அந்த மேட்ச் ரொம்ப குரூஷியலா இருக்கும். அந்த மேட்ச் வந்துட்டு பாகிஸ்தான் பெட்டர் ரன் ரேட்ல ஜெயிக்க பார்ப்பாங்க. ஏன்னா அப்பதான் யூஎஸ்ஏவோட லாஸ்ட் கேம் வந்துட்டு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸோ அதனால இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் யூஎஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி வில் என்ன சொல்றது அடுத்த சூப்பர் 8 ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கிறது என்னோட தாட். ஓகே ரேவந்த், உங்களோட தாட்ஸ்? அதுதான் ப்ரோ, இந்தியா குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ ரிமைனிங் இருக்க 4 டீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ, பாகிஸ்தான், கனடா, அயர்லாந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ஏக்கு தான் நான் கொஞ்சம் ஹை எட்ஜ் கொடுப்பேன். ஏன்னா அவங்க தான் வந்து மேட்சை வின் பண்ணாலே போதும், அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே குவாலிஃபை ஆகிற சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தோத்து அதுக்கப்புறம் அவங்க ரன் ரேட்ல வேற இவங்க யூஎஸ்ஏ தோத்து அதுக்கப்புறம் இவங்க பாகிஸ்தான் ஜெயிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் இருக்க மொமெண்டம்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க இது எப்படி வேற வெனியில வேற விளையாட போறாங்க. ஸோ எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாவே ஹையேஜ் நான் வந்து யூஎஸ் தான் ப்ரோ கொடுப்பேன். லைக் நேத்தே வந்து பாத்தீங்கன்னா 7 பால் வித்தியாசம்லாம் ஜெயிச்சிருக்காங்க. கடைசி 7 பால் 9 பால் வித்தியாசம் தான் இந்தியா ஜெயிச்சாங்க. பவுலிங்கும் நல்லா இருக்கு, எல்லாமே சீமர்ஸ் எல்லாருமே சூப்பரா போட்டாங்க நேற்று. ஸோ எனக்கு தெரிஞ்சு யூஎஸ் வந்து சூப்பர் 8க்கு வந்தாலும் சூப்பர் 8க்கு அவங்க தான் ப்ரோ வருவாங்க. மற்றபடி பாகிஸ்தான், கனடா கூட ரன் ரேட் கொஞ்சம் ஹையா இருக்கே தவிர மற்றபடி மேட்ச் ஜெயிக்கணும். ஸோ ரொம்ப இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரீடம் பாயிண்ட் அதிகமா இருக்கிறது வந்து இந்தியாவுக்கு அடுத்து யூஎஸ் தான். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாவே நான் யூஎஸ்க்கு போயிடுறேன் ப்ரோ. லைக் சூப்பர் 8க்கு வந்து இந்தியா அண்ட் யூஎஸ் தான் ப்ரோ வருவாங்க. ஹலோ விக்கி, ஹலோ கண்டினியூ பண்ணுங்கப்பா. அவ்வளவுதான் ப்ரோ. லைக் ஸ்ட்ரைட்டாவே வந்து எனக்கு இந்த 2 டீம் தான் தோணுது. மற்ற எந்த டீமுக்குமே வந்து ரன் ரேட் வைஸ் பார்த்தாலோ இல்ல லைக் பாயிண்ட் வைஸ் பார்த்தாலோ வந்து மொமெண்டம்ல இருக்கிற மாதிரியே தெரியல. அயர்லாந்து கன்ஃபார்ம் அவுட். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியா அண்ட் யூஎஸ். லைக் பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சாங்கன்னா அவங்க சூப்பர் 8க்கு வந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட டீமா வெளியே வருவாங்க. சூப்பர் 8 வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல விளையாட போறாங்க. ஸோ அது தெரியல. ஆனா வந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. ஆனா ஹை சான்ஸ் வந்து யூஎஸ்க்கு தான் இருக்கு. ஓகே ஒன்ஸ் அகேன் ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இது வந்து எனக்கு யூஎஸ்க்கு ஏன் வந்து கொஞ்சம் சான்ஸ் கம்மின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இது இருக்காங்கல்ல பாகிஸ்தான் விட பெட்டர் ரன் ரேட்ல இருக்கிறதால சப்போஸ் ஓரளவுக்கு ஒரு க்ளோஸ் மேட்சா எடுத்துட்டு போனாங்கனாலே அவங்களுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான்.
பாகிஸ்தான் ஒன் செகண்ட் பா. சொல்லுங்க. அடுத்து பாகிஸ்தானுக்கு வந்து யார் கூட இருக்கு மேட்ச்? இல்ல, பாகிஸ்தானுக்கும் யூஎஸ்க்கும் அயர்லாந்து கிட்ட தான் இருக்கு. சோ அயர்லாந்து கிட்ட இருக்கிறதால ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் க்ளோஸ் மேட்ச் எடுத்துட்டு போய் வின் பண்ணா கூட யூஎஸ்க்கு விட பாகிஸ்தானுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 ரன்ஸ் மார்ஜின்லயாவது வின் பண்ணணும் யூஎஸ். பாகிஸ்தானை விட பவுலிங் வந்து யூஎஸோட பவுலிங் நல்லா இருக்கு ப்ரோ, அவங்க வின் பண்ணாலே போதுமே. இல்ல, பவுலிங் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பவுலிங் இந்தியா பவுலிங்கோடய பெட்டர் பவுலிங்கா இருக்காங்க. நீங்க பவுலிங்க வச்சு பாகிஸ்தான் இது பண்ண முடியாது, பேட்டிங் வச்சுதான் பண்ணா பேட்டிங் தான் முக்கியம். இன்னைக்கு பேட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா கூட நிதிஷ்னு யாரோ ஒருத்தர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து அந்த டஃபான பிட்ச்ல 27 of 23 அடிச்சிருந்தாரு. சோ நெக்ஸ்ட் வென்னி எங்க விளையாட போறாங்க? புளோரிடாலயா? புளோரிடா தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. புளோரிடா தான் நடக்குது. அந்த விக்கெட் கண்டிஷன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் வந்து ஒருத்தர் 94 என்னமோ ஒருத்தர் அடிச்சிருக்காரு, பிளஸ் நிதிஷ்னு ஒருத்தர் அவரும் நல்லா விளையாண்டாரு, கோரி ஆண்டர்சன் வேற இருக்காரு. சோ பேட்டிங் கிளிக் ஆகி பவுலிங் கொஞ்சம் நல்லா போட்டாங்கனாலே அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே குவாலிஃபை ஆயிடுவாங்களே ப்ரோ. பாகிஸ்தான் ஸ்ட்ரெயிட்டாவே அவ்வளவுதான். யூஎஸ்ஏ மேட்சை பார்த்துட்டு அவன் கிளம்பிடலாம், அவ்வளவுதான் பாகிஸ்தான். இல்ல, நீங்க எப்படி அந்த லாஜிக்ல சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. பிரபு பேசட்டும். இல்ல ஆக்சுவலா என்னன்னா பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா யூஎஸ்ஏ வந்துட்டு அயர்லாந்து ஆடினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு பாகிஸ்தான் அயர்லாந்து ஆடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, அந்த மேட்சை பொறுத்து இப்ப வந்துட்டு யூஎஸ்ஏ ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆப்வியஸா அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். பட் இன்கேஸ் அவங்க வந்துட்டு ஒரு க்ளோஸா போய் ஈவன் எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ஏ தோத்தாலே அவங்க ரன் ரேட் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ ரன் ரேட்டை வச்சு பாகிஸ்தானுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. டைரக்டா அடுத்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்கனாலே ஆப்வியஸா மேல வந்துடுவாங்க. ஏன்னா இப்பவே வந்துட்டு பாருங்க +19 இருக்கு, அவங்களுக்கு +12 தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது யூஎஸ் மேட்சை பார்த்துட்டு யூஎஸ் தோத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே பாகிஸ்தான் வின் பண்ணா முடிஞ்சு. ஏன்னா யூஎஸ்ஏக்கு நெட் ரன் ரேட்டு தோத்தா ஏறாது. ஸோ அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு சின்ன ஸ்லைட் எட்ஜ் இருக்கு, ஆனா அது யூஎஸ்ஏ தோத்தே ஆகணும். அது வந்துட்டு அயர்லாந்து கையில தான் இருக்கு. அதை மீன் பண்ணி தான் நானும் சொன்னேன் ப்ரோ. லைக் பிரபு கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னாரு. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து யூஎஸ்ஏ மேட்சை பார்த்துட்டு அவங்க அப்படியே அவுட் ஆஃப் தி டோர்னமெண்டா இன்னும் அவுட்டான்றது ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லியிருந்தேன். இல்ல, அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். ஆக்சுவலி அவங்களுக்கு மேட்ச் பின்னாடி வருதா, அவங்களுக்கு கிளியர் பிக்சர் இருக்கும். ஆர்சிபிக்கு எப்படி ஒரு கிளியர் பிக்சர் இருக்குது, இவ்வளவுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, இல்ல இவ்வளவு அடிங்க, இவ்வளவு ஓவருக்குள்ள அடிங்க அப்படின்னா நீங்க போக முடியும் அப்படின்ற கிளியர் பிக்சர் இருக்கு அவங்களுக்கு. ஒண்ணு அது அட்வான்டேஜ். இன்னொன்னு என்னன்னா ஆல்ரெடி அவங்க நெட் ரன் ரேட் பெட்டரா இருக்காங்க யூஎஸ்ஏ விட. ஸோ யூஎஸ் வந்து ஒரு க்ளோஸ் மார்ஜின்ல வின் பண்ணா கூட இப்போ லாஸ்ட் பால் வின் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ரன் இருந்தாலும் லாஸ்ட் பால் வின் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரன் ரேட்ல பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஆப்வியஸ்லி பாகிஸ்தான் வந்து பெட்டர் ரன் ரேட்ல இருப்பாங்க. ஸோ பாகிஸ்தான் வின் பண்ணாலே போதும்னு ஆயிடும். அப்ப பாகிஸ்தான் நீங்க சொல்றபடி பாகிஸ்தான் வெளியே போகணும்னா பாகிஸ்தான் தோத்தா மட்டும் தான் வெளியே போகணும். நான் இன்னொரு சினாரியோவும் சொல்றேன், ரெண்டு பேரும் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் தோத்துட்டா கூட பெட்டர் ரன் ரேட் பாகிஸ்தானுக்கு தான் இருக்கும். இல்ல சாரி ரெண்டு பேரும் தோத்துட்டாங்கன்னா யூஎஸ் 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஆமா யூஎஸ் 2 பேரும் தோத்துட்டாங்கன்னா யூஎஸ் பெட்டரா இருக்காங்க. அப்போ அயர்லாண்டோட நெட் ரன் ரேட் சினாரியோல வரும். சோ பாகிஸ்தான் தோக்குறது மட்டும்தான் யூஎஸ்க்கு இது ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். இப்போ அயர்லாந்து கிட்ட தான் இருக்கு இப்ப இந்த குரூப்போட ஃபேட். ஏன்னா கனடா வந்துட்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் ரொம்ப இந்தியா வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு 70 ரன்ஸ் 80 ரன்ஸ் அந்த மாதிரி மார்ஜின்ல வின் பண்ணோம். அப்படி வின் பண்ணா கனடா 4 பாயிண்ட்ஸ் வருவாங்க. பட் ஸ்டில் யூஎஸ்ஏ இதுக்கு வெயிட் பண்ணோம். இப்போ அயர்லாந்து அடுத்த 2 மேட்சும் நல்லா வந்துட்டு சம ரன் ரேட்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அயர்லாந்து உள்ள வந்துருவாங்க. ஏன்னா அயர்லாந்து வந்துட்டு 2 ஜெயிச்சா 4 பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஆட போறது யூஎஸ்ஏ அண்ட் பாகிஸ்தானு. அந்த 2 மேட்சும் பெட்டர் ரன் ரேட்ல ஜெயிச்சா அயர்லாண்டும் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இது வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் தான். அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய வின் பண்ணணும். மேபி அந்த ஒரு பெரிய வின் பண்ணாங்கன்னா அயர்லாண்டுக்குமே அந்த குரூப்ல சேர்ந்துருக்கு. இதுதான் ஆக்சுவலி ஒரு குரூப் ஆஃப் டெத் மாதிரி இருக்கு. இந்தியாவை தவிர்த்து மற்ற எல்லா டீமும் வந்துட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டு மேல வர வேண்டியதா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் குரூப்புக்கு போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் குரூப் பி ஆல்ரெடி வந்து ஆஸ்திரேலியா குவாலிஃபைடு, ஸ்காட்லாந்து இருக்காங்க. 2 டீம் எலிமினேட் ஆயிட்டாங்க, ஓமனும் நமீபியாவும். இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் தான் சான்சஸ் ஜாஸ்தி. சான்ஸே இருக்கு ஓப்பன்ல, யாராவது ஒருத்தர் தான் குவாலிஃபை பண்ண முடியும். ஆனா இங்கிலாந்துக்கு என்னன்னா இன்னும் 2 மேட்ச் இருக்கு. 2 மேட்சும் நமீபியா அண்ட் ஓமன் கிட்ட தான் இருக்கு.
ஸோ அவங்க நல்ல நெட் ரன் ரேட்ல வின் பண்ணாங்கனாலே சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் ஸ்காட்லாண்டுக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவோட இருக்கு மேட்ச். ஸோ ஆஸ்திரேலியாவோட அவங்க லெத்தர்ஜிக்கா ஆடுவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆஸ்திரேலியா லெத்தர்ஜிக்கா ஆடுவாங்களான்னு. ஸ்காட்லாண்டுக்கு ஒரு ஒரு டஃப்பான மேட்ச் தான் என்ன கேட்டீங்கன்னா. ஸோ ஓமன் கிட்டையும் நமீபியா கிட்டையும் ஆடுற இங்கிலாந்துக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா நெட் ரன் ரேட்டை பாருங்க, +2.164 இருக்காங்க ஸ்காட்லாண்டு. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா -1.8 இருக்காங்க. ஸோ நெட் ரன் ரேட் பெட்டராகவே இருக்காங்க. இவங்க ரொம்ப புவரா தோக்கலனாவே போதும் தான் இவங்க ஸ்காட்லாண்டு. ஆனா இங்கிலாந்து நல்ல நெட் ரன் ரேட்ல வின் பண்ணும். ஸோ இதுல யாருக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்காட்லாண்டுக்கு தான் ப்ரோ. சொல்லுங்க பேசுங்க, நீங்க நிறுத்தாதீங்க. ஸ்காட்லாண்டுக்கு தான். ஏன்னா வந்து ரெண்டு மேட்ச் ஒரு மேட்ச் லாஸ்ட், ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் வேற. சோ இன்னும் 3-5 தான். பிரபு சொன்ன மாதிரி வந்து அயர்லாண்டுக்கு எப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் சான்ஸ்ல வந்து வந்தாங்களோ, மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்கோ அதே பாசிபிலிட்டி தான் இப்ப இங்கிலாந்துக்கும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்காட்லாந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய மார்ஜின்ல வின் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட பவுலிங் இல்ல. பேட்டிங் வித் பேட் தான் அவங்க ஜெயிக்க முடியும். அவங்க பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டன்லாம் கொஞ்சம் ரன் கொடுப்பாரு. அடில் ரஷீத் கூட சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போவாரு. பவுலிங் 110 அடிச்சுட்டு ஜெயிக்கிற பவுலிங் அவங்க கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து நான் ஸ்காட்லாந்து தான் ப்ரோ ஹை சான்சஸ் கொடுப்பேன். ஏன்னா இதுக்கப்புறம் மொமெண்டம்ல வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த மழைனால அவங்க தோத்தது வந்து ரொம்ப இதுவாகி போச்சு. மழைனால வந்து அந்த மேட்ச் கேன்சல் பண்ணது வந்து ரொம்ப ஒரு அவ்வளவுதான் ப்ரோ. பிரபு சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ் நான் ஸ்காட்லாண்டுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த மேட்ச் மழை பெய்யலன்னா ஸ்காட்லாந்து வின் பண்ணிருப்பாங்க. நான் வந்துட்டு மேபி இது வந்துட்டு சவுண்ட்ஸ் ஒரு மாதிரி ஒரு ஜோக் மாதிரி இருக்கும். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் ஸ்காட்லாண்டுக்கு அன்னைக்கு இருந்ததுன்னா 10 ஓவர் மேட்ச், 3 ஓவர் தான் பவர் பிளே. 10 ஓவர்ல 103 அடிக்கணும். மழை பெஞ்சா நமக்கு பிச்சு கண்டிஷன்லாம் எப்படி மாறும்னு தெரியும். ஸோ அதனால மேபி அந்த மேட்ச் ஸ்காட்லாந்து தான் ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் ஈவன் ஒரு சில டாக்ஸ்லாம் ஆஸ்திரேலியன் டீம்ஸ்குள்ள போயிட்டு இருந்ததெல்லாம் கேட்டீங்கன்னா ஹேசல்வுட்டா இருக்கட்டும், டிம் பெயினா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு டிம் பெயின் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டைரக்டா ஓப்பனாவே பேசிட்டாரு. நீங்க வந்துட்டு ஸ்காட்லாண்டோட தோத்துக்கோங்க, இங்கிலாந்து வந்துட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் ஹேசல்வுட்டுமே வந்துட்டு நாங்க வந்துட்டு ஸ்காட்லாண்டோட ஒரு மாதிரி கம்மி ரன் ரேட்ல தான் ஜெயிக்க போறோம். ஐ மீன் ஒரு மாதிரி ஒரு க்ளோஸ் கேமா கொண்டு போய் தான் வந்துட்டு நாங்க வின் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிலாந்துக்கு சான்சஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிலாந்துக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அடுத்த 2 மேட்சும் அவங்க ஆட போற டீம் ஓமன், நமீபியா. இது வந்துட்டு ஆக்சுவலா அசோசியேட்ஸ் தான். பட் ஸ்டில் இங்கிலாண்டோட கேலிபரை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட கேலிபர் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது 2 மேட்சும் நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சாங்கன்னா மேபி பாசிபிலிட்டிஸ். அப்போ வந்துட்டு ஸ்காட்லாண்டோட நெட் ரன் ரேட்டை பார்க்கணும். பட் ஸ்டில் இவங்க -1 இருக்காங்க, ஸ்காட்லாண்டு +2 இருக்காங்க. ஸோ கண்டிப்பா 2 மேட்சும் வந்துட்டு எப்படி ஜெயிக்கணும்னா ஆப்கானிஸ்தான் எப்படி நியூசிலாண்டு ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு டிஃபீட் வேணும். ஸோ 2 மேட்சும் நீங்க அப்படி ஜெயிக்கணும். நமீபியா எப்படி இப்ப அந்த ஆஸ்திரேலியா நமீபியா மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 78 ஆல் அவுட் எடுத்துட்டு பதிலுக்கு வந்துட்டு பவர் பிளேலே மேட்ச் முடிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா. ஸோ அந்த மாதிரி ஒரு வின் கிடைச்சா மேபி இங்கிலாந்துக்கு சான்ஸ் இருக்கு. பட் அது வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு என்ன சொல்றது, 100ல ஒரு தடவை இல்ல 1000ல ஒரு தடவை தான் அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடக்கும். பட் மேபி எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் ரேவந்த் ப்ரோ சொன்ன மாதிரி அவங்க பவுலிங் வந்துட்டு இன்னும் ஒரு த்ரெட்ஃபுல் பவுலிங்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஆன் அண்ட் ஆஃப் பிளேயர்ஸா தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அண்ட் ஸ்காட்லாந்து இந்த குரூப்ல இருந்து வரப்போறாங்கிறது என்னோட தாட். ஆக்சுவலி வந்து என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா அப்படி பண்ணுவாங்கலாம் தெரியல. வேணும்னே அவங்கள ப்ரெஷர்ல போடுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் விட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பேசிட்டு திடீர்னு வின் கூட பண்ணுவாங்க. 12 ஓவர்ல சேஸ் பண்ணுவாங்க 180 170. இல்ல இங்கிலாந்து ஏன் அந்த மாதிரி ஆஸ்திரேலியா அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து எப்பயுமே அந்த ராஷர்ஸ் ரைவல்ரினால இல்ல புரியுது. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இவ்வளவு பெரிய பேச்சு வரும். ஆனா பண்ண மாட்டாங்க. அப்படி சொல்லி அவங்களை பயமுறுத்துறதுக்காக கூட பண்ணியிருப்பாங்க. அவங்கள ஒரு பேக் ஃபுட்ல போடுவோம், இவனுக்கு இப்படி பண்றாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி நமீபியா மேட்ச் இவங்க பயங்கரமா அடிக்க போயிட்டு எங்கேயாவது கொலாப்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே மைண்ட் கேம்ஸ் தான். ஆஸ்திரேலியன் இஸ் நோன் ஃபார் தேர் மைண்ட் கேம்ஸ். ஆஃப் த ஃபீல்ட்லயும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப என்னன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் ஸ்காட்லாந்து தான் வரணும் கண்டிப்பா கேட்டீங்கன்னா. அவங்க அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. அண்ட் நம்ம கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 3-4 வருஷமா அவங்க வர ஐசிசி எல்லாத்தையும் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஸ்காட்லாந்து வந்து நல்லது. ஆனா எனக்கு என்னமோ தோணுது ஸ்காட்லாந்து வந்து ஆஸ்திரேலியா கிட்ட உதவ போறாங்க. இவங்க 2 பேர்கிட்ட ஜெயிக்க போறாங்க. ஸோ நெக் டு நெக் வரப்போகுது. அந்த லைட் எட்ஜ்ல எங்கேயாச்சும் இங்கிலாந்து வந்து லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு யாரோட இருக்கும், ஓமன் கிட்ட இருக்கு இல்ல நமீபியா கிட்ட இருக்குன்னா இவ்வளவு அடிச்சா வின்னு அப்படின்னா அந்த மாதிரி அடிச்சு வர போறாங்கன்னு தோணுது. பார்க்கலாம். அதேதான் அயர்லாண்டுக்கு என்ன ஒரு எட்ஜ் கொடுத்தோமோ இங்கிலாந்துக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா இவங்களுக்கு ஜூன் 14th and 15th தான், அதாவது அடுத்தடுத்த டேஸ்ல தான் மேட்ச் இருக்கு. பட் ஆனா ஸ்காட்லாந்து மேட்ச் பாத்தீங்கன்னா ஜூன் 16th. ஆக்சுவலா அப்ப வந்துட்டு இன்னும் கஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா இந்த இந்த அயர்லாண்டுக்கு என்ன எட்ஜ் இருந்ததோ அது ஸ்காட்லாண்டுக்கு இப்ப போயிடுச்சு. ஏன்னா இங்கிலாந்து வந்துட்டு முன்னாடியே 2 மேட்ச் முடிச்சிடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த இது தெரியாது, அதாவது இந்த மார்ஜின்ல நீங்க வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுவும் ஒரு அன்லக்கி ஃபேக்டரா போயிடுச்சு. ஜூன் 16th தான் வந்துட்டு ஆஸ்திரேலியாவோட ஆடுறாங்க ஸ்காட்லாண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டில் என்ன சொல்றது, ஒரு ப்ராபபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இங்கிலாந்துக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமா, அப்படி நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். எனக்கு என்னமோ அப்ப கஷ்டம் தான். அவங்க ஸ்காட்லாந்து வந்து நம்ம எப்படி யூஎஸ் சொன்னோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னேன் அவ்வளோ வந்து தோக்க மாட்டாங்க. இந்தியா கிட்ட அவங்க தோத்தா கூட 18 overs 19 overs எடுத்துட்டு வருவாங்கன்னு சொன்னா அதை தான் பண்ணாங்க யூஎஸ். அதே மாதிரி தான் ஸ்காட்லாண்டும் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு கிட்ட இருக்கு எடுத்துட்டு போக முடியுமோ மேட்சா நெட் ரன் ரேட்டை அவங்க எவ்வளவுதான் அடிச்சு வின் பண்ணி ஒன்னே ஒன்று பிரச்சனை என்ன ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 மேட்ச் இவங்க நெட் ரன் ரேட்டை விட ஹையரா எடுத்துட்டு போய் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களோட நெட் ரன் ரேட் எவ்வளவு இருக்கு, இவங்களோட 2.2 ஒரு நிமிஷம் 2.16 பிளஸ் 2.16 இருக்கு. இவங்களுக்கு -1.8 இருக்கு. இதை வந்து +2.5 எடுத்துட்டு போய் நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கிலாந்து. அப்ப இவங்க தோத்தாலே காலி தான் ஸ்காட்லாந்து. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை. நீங்க சொன்ன 2 மேட்ச் 10 ஓவர்ஸ்க்குள்ள எல்லாம் இது பண்ணி அதான் லைக் அந்த மாதிரி ஒரு வின் பண்ணணும்னா லைக் எந்த மாதிரி ஒரு வின்னா இருக்கணும். எப்படி ஐபிஎல்ல எப்படி சன்ரைசர்ஸும் எல்எஸ்ஜியும் விளையாடும் போது வந்து 169 வந்து 10 overs சேஸ் பண்ணாங்களா அந்த மாதிரியா இல்ல எப்படி? வேற வழி இல்ல. அவங்க எத்தனை வருஷமா பேக் பால் பேசினாலும் பண்ணிதான் காட்டணும். இப்ப இல்லைன்னா வேற வழியே கிடையாது. அவங்களுக்கு மேட்ச் 10 overs தான். என்ன டார்கெட் கொடுத்தாலும் அவங்க அடிக்க வரது 10 overs இல்ல 15 overs அடிச்சே ஆகணும். 200+ இருக்குன்னா கூட அப்பதான் அவங்க லைவா இருப்பாங்க டோர்னமெண்ட்ல. ஓகே, சோ இன்னொன்னு பார்க்கணும். இதுல ஸ்காட்லாந்து சொல்லுங்க. சாரி, லைக் எனக்கு இது ஒரு டவுட்டா தான் கேக்குறேன் நானு. சோ இந்த மாதிரி லைக் இப்போ லாஸ்ட் வேர்ல்ட் கப்பும் அவங்க தோத்துட்டாங்க இங்கிலாந்து. இந்த 50 ஓவர் வேர்ல்ட் கப்பும் இதுவும் 2024 2020 T20 வேர்ல்ட் கப்ல தோத்துட்டாங்கன்னா லைக் நெக்ஸ்ட் அவங்க ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட குவாலிஃபிகேஷன் இது மூலமா அடி வாங்குமா? அது இல்ல, அது எப்ப அடி வாங்கும்னா அடுத்த வருஷம் T20 வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபயர்ஸ் நீங்க ஆடிட்டு தான் உள்ள வரணும். ஏன்னா டாப் 8 டீம்ஸ் மட்டும் தான் எல்லா இதுலயும் குவாலிஃபை ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சூப்பர் 8க்கு மிஸ் பண்ற டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு அடுத்த T20 வேர்ல்டு கப்புக்கு T20 வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸ் ஆடிட்டு தான் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நான் படிச்சேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. இல்ல சூப்பர் 8 வச்சு வைப்பாங்களா இல்ல அந்த டைம்ல இருக்க ரேங்கிங்ஸ் வச்சு வைப்பாங்களா நமக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ அதை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல கூட நம்ம அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பா. ஏன்னா பைலேட்டரல் சீரிஸ்க்கும் ரேங்கிங் இருக்குல்ல. பட் ஆனா இத வச்சு தான் சொன்னாங்க மாதிரி இருந்துச்சு. பட் செக் பண்ணிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஆமா, சரி நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாமா? இதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்துக்கு தான் எட்ஜ் இருக்கு. இவங்க இந்த 2 மேட்ச் எப்படி அப்ரோச் பண்றாங்கன்றத பொறுத்து தான் இங்கிலாந்துக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா இல்லையான்றதே தெரிய வரும். சோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு. இந்த ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து மேட்ச் மழை பெஞ்சிட்டாலே ஸ்காட்லாந்து தான் வின். ஐ மீன் ஸ்காட்லாந்து தான் இதாவாங்க. சோ அதுவும் குவாலிஃபை. அடுத்த ஸ்லைட் போலாம். குரூப் சி இதுல வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க. யாருமே இன்னும் எலிமினேட் ஆகல. ஆனா நமக்கு கண் குளிர தெரியறது வந்து என்னன்னா பிஎன்ஜி அண்ட் உகாண்டா எலிமினேட்டட் தான். அவங்களுக்கு இருக்க நெட் ரன் ரேட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இருக்க 2 மேட்ச்ல. பிஎன்ஜி ஆட போறதும் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஆட போறாங்க, ஆப்கானிஸ்தானோட ஆட போறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டஃப் மேட்சஸ் தான். ஸோ உகாண்டா அண்ட் பிஎன்ஜி நான் சினாரியோக்கே எடுத்துட்டு வரல. ஆப்கானிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து தான் சினாரியோல இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் எங்கேயோ இருக்கு நெட் ரன் ரேட் இருக்கிறதுல மொத்த டீமோட நெட் ரன் ரேட் எடுத்து பார்த்தா கூட ஆப்கானிஸ்தான் தான் பெஸ்ட் நெட் ரன் ரேட் வச்சிருக்காங்க. +5ல இருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் ஓவரால் ஒரு கால் 1.5 கால் வச்சுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நியூசிலாந்து இங்க இருந்து வின் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க என்ன 2 டீமும் பிஎன்ஜி அண்ட் யூஜி உகாண்டாவோட தான் ஆட போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால அவங்க எவ்வளவுதான் வின் பண்ணா கூட அவங்க ஆப்கானிஸ்தான் 2 மேட்ச் தோக்கணுன்ற நிலைமையில தான் அவங்க குவாலிஃபை ஆக முடியும்.
ஆப்கானிஸ்தான் ஆட போற 2 மேட்ச் யாரோடன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு உகாண்டாவோட, இன்னொன்னு வந்து ஆப்கானிஸ்தான், சாரி ஒன்னு வந்து பிஎன்ஜியோட அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட. ஸோ கஷ்டம் தான் நியூசிலாண்டோட சான்ஸ் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க ரேவந்த். அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து ஆப்கானிஸ்தான் தான் ப்ரோ ஸ்ட்ரெயிட்டாவே ஏஜ் நான் கொடுப்பேன். ஏன்னா மைனஸ்ல இருக்காங்க வேற. லைக் மறுபடியும் எகைன் இங்கிலாந்துக்கு வந்த அதே கதை தான். இங்கிலாந்துக்கு என்ன, ஒரு மேட்ச் தோத்து ஒரு மழைனால ஒரு மேட்ச் போயிடுச்சு, அதனால அவங்க இந்த நிலைமையில இருக்காங்க. இல்லைன்னா வந்து ஒரு 3 பாயிண்ட்ல இருந்திருப்பாங்க அவங்க இங்கிலாந்து. ஸோ இங்க நியூசிலாந்து பார்க்கும்போது 2க்கு 2 தோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைக் அவங்க ரெண்டும் இது இருக்க 2 மேட்ச் ஜெயிச்சாகணும். பிளஸ் வந்து அவங்க ஆப்கானிஸ்தானோட மேட்ச் வேற அவங்க பார்த்தாகணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ரெண்டுமே தோக்குற டீம் ஆப்கானிஸ்தான் கிடையவே கிடையாது. ஆப்கானிஸ்தான் வந்து பெஸ்ட் டீம் இன் T20. ஏன்னா அவங்க அங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே அக்ராஸ் தி வேர்ல்டு வந்து எல்லா T20 லீக், சிபிஎல், ஐபிஎல், என்னென்ன பிரான்ச்சைசி டோர்னமெண்ட்லாம் நடக்குதோ எல்லா இடத்துலயும் விளையாண்டு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான டீம் அவங்க. ஸோ இந்த ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்டை ரொம்ப விரும்பி விளையாடக்கூடிய டீம் வந்து ஆப்கானிஸ்தான். ஸோ ஸ்ட்ரைட்டாவே நான் சூப்பர் 8க்கு இல்ல சூப்பர் 4க்கு கூட நான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பேர் ஏஜ் கொடுப்பேன். ஆப்கானிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். அதான் ப்ரோ, ஆக்சுவலா இப்ப ஆப்கானிஸ்தான் அடுத்த 2 மேட்ச் தோத்தாங்கனாலுமே பெருசா ரன் ரேட் அடிபடாது. ஒரு என்ன சொல்றது, +5.2ல இருக்காங்க. மேபி +3 இல்ல +3 தான் மேக்சிமம் குறையிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த 2 மேட்ச் அவங்க தோத்தா கூட அவங்க தான் குவாலிஃபைடு. அண்ட் நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடுறாங்க. 2 மேட்சும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மேட்ச் 125 ரன்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் 84 ரன்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து அடுத்த 2 மேட்ச் தோப்பாங்களான்னு கூட தெரியல. ரேவந்த் ப்ரோ சொல்ற மாதிரி மேபி நான் அவங்க சூப்பர் 4ல செமிஃபைனல்ஸ்ல கூட நான் வந்துட்டு ஆப்கானிஸ்தானை கொண்டு போவேன். அண்ட் அதான் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் பிரச்சனை இல்லை. வெஸ்ட் இண்டீஸும் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு இவங்கள தான் ஆடுறாங்க, ஆப்கானிஸ்தானை தான் ஆடுறாங்க. ஸோ மேபி அந்த ஒரு மேட்ச் நல்லா ஒரு என்ன சொல்றது ஃபயரியா இருக்கும் அப்படின்னு என்னோட தாட்டு. அண்ட் உகாண்டாக்கு ஒரு மேட்ச் தான் இருக்கு. பிஎன்ஜி நியூசிலாண்டும் அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சாலுமே என்ன சொல்றது ஒரு கமாண்டிங்கா வின் பண்ணி தான் வர முடியும். பிஎன்ஜிக்கு வந்துட்டு அடுத்த மேட்ச் ஒரு மேட்ச் நியூசிலாந்து கூட இருக்கு. அந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிப்பாங்களான்னு கேட்டா கஷ்டம். ஏன்னா நியூசிலாண்டும் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரைடுக்காக விளையாடுவாங்க. நியூசிலாந்துக்கு ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா அவங்க வந்துட்டு உகாண்டா அண்ட் பப்புவா நியூகினி விளையாடுறாங்க. இவங்களுக்கும் வந்துட்டு நியூசிலாந்துக்கும் வந்துட்டு அந்த இங்கிலாந்துக்கான சினாரியோ தான். ஆப்கானிஸ்தானோட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு இவங்க என்ன பெட்டர் ரன் ரேட்ல பிடிக்கிறாங்களா. ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு முடிஞ்சு வந்துட்டு டாடா பை பை கிளம்ப வேண்டியதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான் தான் இந்த குரூப்ல இருந்து வருவாங்க. இதான் ரொம்ப ஈஸியான குரூப்பா இருக்கு இது வரைக்கும் பார்த்ததுலேயே. ஆமா, எனக்குமே ஆப்வியஸ்லி இன்னைக்கு தோற்றதால நியூசிலாந்து அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தான் நினைக்கிறேன். அவங்க நெட் ரன் ரேட்டும் ரொம்ப பூரா இருக்கு. இன்னொரு நெட் ரன் ரேட்டை மட்டும் பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். நெட் ரன் ரேட் பாருங்க, இவங்க வந்து +5ல இருக்காங்க, இவங்க வந்து -2ல இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பூரா தோத்தா கூட +1ல தான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்கானிஸ்தான். ஸோ ரொம்ப சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அவங்க மிஸ் அவுட் பண்றதுக்கு. இங்கிருந்து மிஸ் அவுட் பண்ணாங்கன்னா பயங்கர பெரிய சோக்கா தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அவங்க டீம் இப்போ இருக்க கரண்ட் ஃபார்மை பார்க்குறப்போ. ஸோ ஆப்வியஸா நியூசிலாண்டோட டோர்னமெண்ட் இங்கே முடிஞ்சிச்சுன்னு தான் எனக்கு தோணுது. நானுமே ஆப்கானிஸ்தான் தான் குவாலிஃபை ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2ல ஒரு மேட்ச் ஷுவரா ஜெயிக்க தான் போறாங்க. நமக்கு தெரியாது அவங்க ஆட போறது வெஸ்ட் இண்டீஸ் கிட்டையும் இவங்க பிஎன்ஜி கிட்டையும். வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு என்னமோ அவங்க ஹை ஃபேவரட்ஸா தெரியுறாங்க. ஸோ நியூசிலாந்து இஸ் கோயிங் டு மிஸ் அவுட் தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th குரூப் டி குரூப்ல ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆயிட்டாங்க. யாருமே இன்னும் எலிமினேட் ஆகல. எல்லாருக்குமே இன்னும் சான்சஸ் இருக்கு. ஆனா இன்னும் இங்க என்ன பெரிய ப்ராப்ளம்னா மழை பெய்யுற இடங்கள்ல மேட்சஸ் நடக்குது ரிவர்ஸ்ல நடக்கிறதால. இதுல ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா எனக்கு இருக்க ஹை பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் தான். நேபாள் அண்ட் ஸ்ரீலங்கா மோரோவர் காலின்னு தான் தோணுது. ஏன்னா இன்னும் ஸ்ரீலங்கா 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட வின்னே பண்ணல. அதனால ஸ்ரீலங்கா காலி கிளியரா கட்டான்ற மாதிரி தான் தோணுது. நேபாளும் இன்னும் ஆட போற 2 மேட்சும் குவாலிட்டி டீம் கிட்ட விளையாட போறாங்க. ஸோ கஷ்டம் தான். அவங்க ஆட போறது பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் பங்களாதேஷ் கூட நேபாள். ஸோ ரொம்ப கஷ்டம் தான் அவங்க வின் பண்றது. ஸோ அந்த 2 டீம் காலி தான். நெதர்லாண்ட்ஸ் அண்ட் பங்களாதேஷ் இன்னைக்கு ஆடுறது கிட்டத்தட்ட 2 ஆர் டை மேட்ச் அவங்க 2 பேருக்கும். அதில் யார் வின் பண்றாங்களோ ஆப்வியஸ்லி 90% சான்சஸ் ஹையா ஆக போகுது அவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ். ஸோ இந்த குரூப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க 2 பேரோட தாட்.
இல்ல ரேவந்தே ஆக்சுவலா ஸ்டார்ட் இந்த பண்ணுவோம். குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபைன். சரி பிரபு ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க எல்லா வாட்டியும் நீங்க ஸ்டார்ட் தான் பண்ணுங்க. ஸோ இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு செகண்டா முடிக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு நான் பங்களாதேஷ் தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்க இந்த மேட்ச் வின் பண்ணா அடுத்த மேட்ச் அவங்க வந்துட்டு நேபாளோட ஆடுறாங்க. ஸோ நேபாளோட ஆடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு கம்பேரிட்டிவ் டு நெதர்லாண்ட்ஸ். ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் லாஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்காவோட ஆட போறாங்க. ஸ்ரீலங்கா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பர் டீம் கம்பேர் டு நேபாள். ஸோ அப்படி இருக்கும்போது நெதர்லாண்டுக்கு அடுத்த 2 மேட்ச்மே டூ ஆர் டை மேட்ச். ஆப்வியஸா 2 டீமுக்கும் அதான். பட் பங்களாதேஷ்க்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, அடுத்த கேம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் இல்லாம ஆடலாம். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட நெட் ரன் ரேட்டும் கொஞ்சம் ஒரு பிளஸ் 0.07 இருக்கு, இவங்களுக்கு 0.02 தான் இருக்கு. ஸ்டில் ஒரு 10 ரன் 12 ரன்ல ஜெயிச்சா கூட இந்த ரன் ரேட் மேல வந்துடும் நெதர்லாண்ட்ஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 டீமும் அடுத்த 2 மேட்சும் ஜெயிக்கணும். ஸோ அதனால இந்த குரூப்பும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் குரூப்பா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியா ரொம்ப என்ன சொல்றது ஒரு 3-on-3 போயிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அடுத்த மேட்ச் வந்துட்டு நேபாளோட தான் இருக்கு. ஸோ அது ஒன்றும் பெருசா மற்ற பிக்சர்ஸை பாதிக்காது. பங்களாதேஷ் நெதர்லாண்டோட இது வந்துட்டு அவங்க 2 பேர் கையில தான் இருக்கு. மேபி இந்த மேட்ச் வந்துட்டு பங்களாதேஷ் தோத்தாங்கன்னா அடுத்த மேட்ச் நெதர்லாந்து வந்துட்டு ஒரு கம்மி ரன் ரேட்லயோ இல்ல ஒரு மோசமான ரன் ரேட்லயோ தோத்தாங்கன்னா பங்களாதேஷ் மேல வந்துருவாங்க. ஸோ இன்னைக்கு ஆடுற கேம் இன்னியோட ரிசல்ட்டும் லாஸ்ட் கேமோட ரிசல்ட் 2 மேட்ச்மே மேட்டர்ஸ்ங்கிறனால இந்த குரூப் இன்னும் அலைவா இருக்குன்னு தான் நானும் சொல்லுவேன். ரேவந்த் அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த குரூப்பும் கிட்டத்தட்ட அந்த நியூசிலாந்து குரூப் இருந்துச்சு, குரூப் சியோடது மாதிரி தான் இதுவும் போயிட்டு இருக்கு. லைக் மோர் ஓவர் லைக் டாப் 2 நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கா, இன்னொன்று பங்களாதேஷ். ஸ்ரீலங்கா அவுட்டு. ஸோ நெதர்லாந்தும் கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு லைக் சவுத் ஆப்பிரிக்கா பங்களாதேஷ் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து ரொம்ப கடைசியில தான் போய் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா தான் தோத்தாங்க பங்களாதேஷ். லைக் T20 கிரிக்கெட்னு பார்க்கும்போது வந்து பங்களாதேஷ் ஒரு நல்ல சைடு. ஸோ ஒன் டே டெஸ்ட்டை கம்பேர் பண்றத T20ல அவங்க வந்து அவங்க விரும்பி விளையாடக்கூடிய ஃபார்மேட். ஸோ நிறைய மேட்சஸ் நல்லாவும் பண்ணியிருக்காங்க வேற. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாவே பங்களாதேஷ் தான் ப்ரோ ஹை சான்ஸ் கொடுப்பேன். ஓகே, ஆக்சுவலி எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் பங்களாதேஷ் சொன்னீங்க, எனக்கு பங்களாதேஷ் நல்ல டீம் தான், எனக்கு க்ளோஸ் மேட்ச் விட்டாங்க. நான் என்னமோ நெதர்லாண்ட்ஸ் இன்னைக்கு வின் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு என்னமோ ஒரு கட் ஃபீல் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அவங்க சவுத் ஆப்பிரிக்கா கிட்டே நல்ல கிரிக்கெட் விளையாடி இருந்தாங்க நெதர்லாண்ட்ஸ். அண்ட் நிறைய வாட்டி சவுத் ஆப்பிரிக்காவை அப்செட்டும் பண்ணியிருக்காங்க ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல. ஸோ எனக்கு என்னமோ இன்னைக்கு மட்டும் நெதர்லாந்து வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்காவோட விளையாட போறாங்க நெதர்லாண்ட்ஸ். அங்கேயுமே வின் பண்ணாங்கன்னா சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. பங்களாதேஷ்க்கு லாஸ்ட் மேட்ச் யாரோட இருக்கு, இவங்க நேபாளோட இருக்கு. நேபாள் அதான் அது வந்து வாஷ் அவுட் ஆகுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையா போயிடும் பங்களாதேஷுக்கு. இன்னைக்கு தோத்துட்டு அந்த மேட்ச் வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையா போயிடும். ஸோ இன்னைக்கு வின் பண்றவங்களுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. அதனால இது வந்து யூஎஸ்ல நடக்கிற குரூப். இது இங்க மழை இருக்கிறது சினாரியோ பெரிய தொல்லை கொடுக்கறது சினாரியோ இருக்கிறதால எனக்கு என்னமோ நெதர்லாண்ட்ஸ்க்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி நீங்க பங்களாதேஷ் வின் பண்ணாங்கன்னா அவங்களோட சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேட்ச் நேபாள் அண்ட் ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து வாஷ் அவுட் ஆச்சு ஆக்சுவலா. பட் ஆனா என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் நெதர்லாண்ட்ஸுக்குன்னா அவங்க 2 மேட்சும் கமாண்டிங்கா ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா இப்போ இந்த மேட்ச் அடுத்த மேட்ச் ஜெயிச்சுட்டு அடுத்த மேட்ச் வந்துட்டு உதப்பட்டாங்கன்னா பங்களாதேஷ் வந்துட்டு நல்ல ரன் ரேட்ல வந்துட்டு நேபாள ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதான் சொன்னேன், இப்போ வந்துட்டு பாருங்க பிளஸ் 0.24 இவங்களுக்கு ரன் ரேட். இந்த மேட்ச் பங்களாதேஷ் தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 0.1க்கு வராங்க, 0.01 அந்த மாதிரி வராங்கன்னா அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்காவோட இன்கேஸ் நெதர்லாந்து தோத்து போனாங்கன்னா பங்களாதேஷ் நேபாள வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கிரஷிங் டிஃபீட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான். அந்த நேபாளோட ஆடுறதுனால தான் பங்களாதேஷுக்கு சான்ஸே தவிர குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் இந்த 3 மேட்ச் ஆடினது அந்த விதத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கும் நெதர்லாந்து வரணும்னு ஆசை. யாரோட லீக் மேட்ச் லாஸ்ட்ல வருது? பங்களாதேஷ் நேபாள் தானா? ஆக்சுவலா பங்களாதேஷ் நேபாள் ஒரே நிமிஷம். ஆமா, அது ஜூன் 17 நடக்குது பங்களாதேஷ் நேபாள். நெதர்லாந்து ஸ்ரீலங்கா 2மே ஆக்சுவலி 17ஆம் தேதி தான் நடக்குது. ஓகே, டைமிங் ஒரே நாள் ஈவினிங்கா மார்னிங்கா டைமிங்? 8 o'clock 9 o'clock நடக்கும். அப்ப ஆப்வியஸ்லி கஷ்டம் தான் கெஸ் பண்றது. ஆமா. சோ
எனக்கு என்னமோ ஆமா, பங்களாதேஷ் இன்னைக்கு வின் பண்றாங்கன்னா அவங்க ஒரு காலை வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு மேல அங்க இருந்து நெதர்லாந்து மீண்டு எழுறது கஷ்டம் தான். இனி இதுதான் ஆக்சுவலி ஒரு இந்த லீக் ஸ்டேஜஸ்லயே எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் மேட்சஸ் விளையாடிட்டு இருக்கிறது இந்த மேட்ச் தான் தோணுது. மிச்ச யாருக்கும் ஒரு நெட் டு நெட் மேட்சே இல்ல. நம்ம அந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு ஆல்ரெடி. யூஎஸும் பாகிஸ்தானும் கண்டஸ்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கு மேட்ச் இல்ல. செகண்ட் இதுல எடுத்தீங்கன்னா கூட இங்கிலாந்து அண்ட் ஸ்காட்லாந்து ஆல்ரெடி ஆடிட்டாங்க, மேட்ச் இல்ல. தேர்ட் குரூப்லயும் மேட்ச் இல்ல, ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து ஆடிட்டாங்க. ஃபோர்த் குரூப்ல மட்டும் தான் இருக்கு, அதுவும் இன்னைக்கு தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு குரூஷியல் மேட்ச் தான் ரெண்டு டீமுக்குமே. இது ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது. ஆமா. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம திருப்பியும் எல்லா குரூப்ஸ்லயும் வச்சு ஒரு வாட்டி பேசிடலாம். யார் யாருக்கு சான்சஸ் ஐயா இருக்கு, ஒரு டீம் யார் மேக் பண்ணுவாங்கன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். இப்போ குரூப் ஏ எந்த ஒரு டீம் வரணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ரேவந்த், அடுத்து பிரபு, அடுத்து நான் வரேன். யுஎஸ்ஏ தான் மேக்ஸிமம் வரும். பட் பாகிஸ்தான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும். எப்படி சூப்பர் 8ல எப்படி விளையாட போறாங்கன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் ஆனா யூஎஸ் தான் ஹை சான்ஸ் நான் சொல்லுவேன் ப்ரோ. ஆனா பாகிஸ்தான் வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே பிரபு. இல்ல ஆக்சுவலா எனக்கும் யூஎஸ் தான் வரணும். ஏன்னா பாகிஸ்தான் விளையாடின கிரிக்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வித் யூஎஸ்ஏ தான் பெட்டர் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ தான் டிசர்வ் டு ஃபினிஷ் அட் செகண்ட். அண்ட் அவங்க கண்டிப்பா லாஸ்ட் மேட்சும் நல்ல ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல ஜெயிச்சு உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கும் சூப்பர் 8 வந்துட்டு ஒரு பூஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ நானும் யூஎஸ்ஏக்கு தான் போறேன். நான் ஆக்சுவலி வந்து எனக்கு யூஎஸ் போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ தோணுது ஏதோ ஒரு மேட்ச் மழையால அஃபெக்ட் ஆக போகுதுன்னு. ஸோ அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பா யூஎஸ் போவாங்க. மழை மட்டும் நடக்காம ஃபுல் கேம் ஆடினாங்க பாகிஸ்தான் அண்ட் யூஎஸ்னா எனக்கு என்னமோ பாகிஸ்தான் போயிடுவாங்கன்னு தோணுது. லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் குரூப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட் குரூப் பி, ஸ்காட்லாந்து ஆர் இங்கிலாந்து. பிரபு. நான் ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ் ஸ்காட்லாந்து தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த மேட்ச் மழை இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பா அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இதுல ஸ்காட்லாந்து தான் முடிக்கணும். ஸோ ஸ்காட்லாந்து தான் முடிப்பாங்கிறது எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஓகே ரேவந்த். 200% அவங்க தான் ப்ரோ. இது நம்ம மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் ஒரு இதுக்கு வேணா நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி இருக்குன்னு. ஸ்ட்ரைட்டாவே அவங்க ஸ்காட்லாந்து தான். ஓகே எனக்கு இதுல என்னன்னா மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா ஸ்காட்லாந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மேட்ச் மேபி ஒரு ரெயின் கர்டைல்டு மேட்ச் அந்த மாதிரி இருக்குன்னா நெட் ரன் ரேட்டும் அந்த அளவுக்கு பாதிக்கப்படாதுன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி சினரியோஸ் வருதுன்னா ஸ்காட்லாந்து போவாங்க. இல்லைன்னா இவங்க பால் அப்ரோச்ல ஏதாவது மிராக்கிள் பண்ணாதான் உண்டு. நானுமே சான்சஸ் ஸ்காட்லாண்டுக்கு தான் தரேன் இந்த குரூப்ல. நெக்ஸ்ட் குரூப் சி. இது டிபேட்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ரெண்டு பேரும். ஃபர்ஸ்ட் பிரபு. கண்டிப்பா ஸ்டார்ட் பண்றேன். ரேவன் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே நான் ஸ்டார்ட் பண்றேன். லைக் ஆப்கானிஸ்தான் தான். எனக்கு என்ன ஒண்ணுன்னா லைக் 8 பாயிண்ட்ஸோட போவாங்களா இல்ல 6 பாயிண்டோட போவாங்களா, அதான் இப்ப கேள்வியா இருக்கு. 8 4 out of 4 வின் பண்ணிட்டு போவாங்களா இல்ல 4 out of 3 வின் பண்ணிட்டு போறாங்களா ஆப்கானிஸ்தான்? அது ஒண்ணுதானே தவிர மத்தபடி வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான் தான் ப்ரோ குவாலிஃபிகேஷன். மத்தபடி இதுல மழை வந்து ஒரு மேட்ச் வேஸ்டா போனா கூட முடிஞ்சு போச்சு கதை, நியூசிலாண்டோட கதை. பிரபு. முடிச்சிட்டாரா ரேவந்த்? முடிச்சிட்டாரா? நான் பேசணுமா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப்ல வந்துட்டு பேச வேண்டியது யார் ஃபர்ஸ்டா முடிக்க போறாங்கிறது தான். ஏன்னா அடுத்த 2 மேட்சும் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்டா முடிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் டிஸ்கஷனே தவிர்த்து யார் வந்துட்டு குவாலிஃபை ஆவாங்கிற டிஸ்கஷன் இந்த குரூப்ல கிடையவே கிடையாது. ஸோ ஆப்வியஸா ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் யார் ஃபர்ஸ்டா முடிக்க போறாங்கிற வேணா ஒரு டிபேட் வச்சா மேபி அடுத்த 2 மேட்ச் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்டா முடிப்பாங்க வித் பெட்டர் ரன் ரேட். ஸோ ஆப்கானிஸ்தான் தான் நான் போறேன். எனக்குமே எந்த சந்தேகமும் கிடையாது, இது ஆப்கானிஸ்தான் தான். ஏன்னா அவங்க நெட் ரன் ரேட் எங்கேயோ கிடக்குது, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நியூசிலாந்து ஆடுறத பார்த்தாலும் அவங்க இங்க இருந்து கம்பேக் கொடுக்க போற டீம் மாதிரி தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்கானிஸ்தான் 99% அவங்க தான் இந்த குரூப்ல. நெக்ஸ்ட் குரூப் டி குரூப். இல்ல ஒரு க்ளோஸ் மேட்ச் இன்னைக்கு நடக்கிறதா டிசைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரேவன் ஸ்டார்ட் பண்ணுங்க, யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரைட்டாவே பங்களாதேஷ் தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. மத்த டீம் எல்லாம் வந்து இன்னும் 2 மேட்ச் இருக்கு.
லைக் ஒரு நேபாளோட ரன் ரேட் வந்து மைனஸ்ல இருக்கு. ஸ்ரீலங்கா அவுட் ஆஃப் டோர்னமெண்ட். ஸோ நெதர்லாந்து பிளஸ் எனக்கு இந்த குரூப்ல தான் வந்து எனக்கு ஏதோ தோணுது. நெதர்லாந்து தான் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. நெதர்லாந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல இன்னும் அவங்களுக்கு யார் யார் கூட மேட்ச் இருக்குன்னு தெரியல பங்களாதேஷுக்கு. ஸோ எல்லாமே ஒரு அவங்களோட இவங்களோட ரன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 0.024, அவங்களுக்கு 0.075. ஸோ இந்த 4 குரூப்லயே இந்த 2 செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இவங்க ஒரு மேட்ச் அடினா கூட அவங்களுக்கு அவங்க அடுத்த 2 மேட்ச் நம்ம கையில இருக்குன்ற மொமெண்டம் எடுத்துட்டு அவங்க வின் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 4 குரூப்லயே இந்த 2 குரூப்ல தான் இன்னும் யார் குவாலிஃபை ஆக போறாங்க. வின் பிளஸ் ரன் ரேட் ரெண்டுத்தையுமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸா இருக்கு. பிளஸ் யார் ஃபர்ஸ்ட் மேட்ச் வரனாலும் அவங்க வின் பண்ணிட்டு அவங்க மொமெண்டம் அப்படியே அவங்க சைடு வச்சுதான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து நான் 55 பங்களாதேஷ், 45 நெதர்லாந்து கொடுப்பேன் ப்ரோ குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகே பிரபு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா நேபாளுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்க சவுத் ஆப்பிரிக்கா ஆட போறாங்க, பங்களாதேஷ் ஆட போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி ஆக்சுவலா இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நேபாளுக்குமே வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் சான்ஸுங்கிறது இருக்கு. அவங்க வந்துட்டு அடுத்த 2 மேட்சும் ஜெயிச்சாங்கன்னா அவங்க 5 பாயிண்ட் வந்துருவாங்க. மற்ற ரிசல்ட்ஸ் ஏதாவது அவங்களுக்கு ஃபேவரா போச்சுன்னா அவங்களுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரிக்கெட் இத்தனை வருஷமா பாக்குற யாரும் வந்துட்டு நேபாள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு ஆக்சுவலா மேட்ச் வந்துட்டு இதுல நடக்கல, புளோரிடாலையும் நடக்கல, நியூயார்க்லயும் நடக்கல. ஸோ இன்னைக்கு வேற ஏதோ ஒரு இடத்துல நடக்குது. அண்ட் நெதர்லாந்து டாஸ் வின் பண்ணி இன்னைக்கு பவுலிங் எடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்துட்டு இது நியூயார்க் பிச் மாதிரி இருக்காது அப்படின்னு நம்புறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மேட்ச் நெதர்லாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா நெதர்லாந்து தான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிடுவாங்க இதுக்கு சூப்பர் 8க்கு. எனக்கு ஆக்சுவலா நெதர்லாந்து தான் போகணும். நான் 55 நெதர்லாந்து, 45 பங்களாதேஷ் கொடுத்தேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நானுமே நெதர்லாந்து தான் போறேன். எனக்கு என்னமோ தோணிட்டு இருக்கு நேபாள் ஒரு மேட்ச் வின் பண்ணுவாங்க, அது பங்களாதேஷ் கிட்ட வின் பண்ற போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேபாளுக்கு நல்ல ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆகிட்டு தான் குவாலிஃபை ஆகிருக்காங்க. அவ்வளோ பேஷனேட் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ அவங்க ஒரு மேட்ச் கூட வின் பண்ணாம போக மாட்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் வின் பண்ண தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். அது பங்களாதேஷ் கிட்ட நடக்க போகுதுன்னு தோணுது. இந்த மேட்ச் என்னதான் நடந்தா கூட பங்களாதேஷ் அடுத்த மேட்ச் உதப்படுவாங்கன்னு தோணுது. ஸோ இந்த மேட்ச் நெதர்லாண்ட்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் ஸ்டேட்டவே த்ரூ ஆவாங்க. நானுமே எட்ஜ் வந்து கட் ஃபீல் நெதர்லாந்து வின் பண்ணி உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணணும்னு நினைச்சது. முடிஞ்ச வரைக்கும் இதுக்காக ஒர்க் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸ்லைட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும், ஏதோ வார்த்தையால அந்த நம்பர்ஸ்லாம் சொன்னா எந்த அளவுக்கு புரியும் தெரியாது. அதுக்காக தான் இதுக்கு ப்ரீ ஒர்க் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவும் ரெடி பண்ணியிருக்கேன். என்னன்னா இந்த சினாரியோஸ் படி யார் யாரெல்லாம் ஆனாங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் சூப்பர் 8 எப்படி நடக்க போகுதுன்னே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. யாரு வந்து ஃபர்ஸ்ட் டீம், யாரு செகண்ட் டீம், என்ன ஏதுன்னு. ஆக்சுவலி இந்த குரூப் ஸ்டேஜ்ல 1-2 ஃபினிஷ் பண்றது கணக்கே கிடையாது. ஏன்னா சீடிங்ஸ் படி தான் போக போறாங்க, அது ப்ரீ ஃபிக்ஸ்டு. இப்போ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குவாலிஃபை ஆன டீம்ஸ்க்கும் ஃபிக்சர்ஸ் வந்துருச்சு. ஆப்போசிட்ல இருக்கிறது யார் மட்டும் தான் இன்னும் வரல. அதை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ கண்டிப்பா போட போறோம். அதுக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸ்லைட்ஸ். ஸோ அதை பார்க்கலாம். அண்ட் அதுல இருந்து யாரு செமிஃபைனல்ஸ்க்கு போறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எடுத்துட்டு வந்து பேசுவோம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நீங்க யாரெல்லாம் சூப்பர் 8 குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. இல்ல ப்ரோ.